ஏசி இல்லைன்னா இல்லை இல்லை அண்ணா. என்னடா ஒரு செலிபிரிட்டி ஒருத்தன் பேட்டி எடுக்க வரீங்கன்னா ஏசி எல்லாம் போட்டு எல்லாம் செட் பண்ணி தானே வரணும். 45 நாள் ஏசி இருந்ததா அங்க? 45 நாள் எனக்கு ஃபுல்லா இது ஒரு ராஜ மரியாதை தானேம்மா. ராஜ மரியாதை. எந்த நாளும் சாப்பாடெல்லாம் வந்து புஃபேலாம் தருவாங்க. புஃபேல தருவாங்க, அட்டாச் பாத்ரூம். நான் விரும்பிய இடங்களுக்கு நான் போயிட்டு வரலாம். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா? அடுத்ததாக அண்ணா, இப்போ உங்களை ஆதரிக்கிறவங்க உங்களை பார்க்க வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவங்க தானே. நீங்கள் வந்த உடனே அண்ணா ஒரு பெரிய உங்களை ஒரு புளுத்தியாக, ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக, பெரிய தலைவனாக நினைச்சு ஒரு பெரிய பின்னுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஒரு இது போட்டிங்க சரியா உங்களோட வீடியோ. அதுக்கு பிறகு அண்ணா சரி என்னடா அவர் திருந்து வர மாட்டாரான்னு நினைச்ச நிலையில நீங்கள் அதாவது முந்த நாள் சரியா, முந்த நாள் உங்களுடைய அல்லக்கைன்னு சொல்லலாம், உங்களோட சேர்ந்து இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். அப்ப அவரை நீங்கள் கதைக்காம ஏன் மறைஞ்சிருந்து அவங்கள கதைக்க வரீங்க? அதுக்கான காரணம் என்ன? நீங்கள் முதல் கதைச்சிட்டு இல்லாட்டி நீங்க 3 பேருமே உண்டா கதைச்சிருக்கலாமே. ஏன் இப்ப இதுல பிடிபட்டுட்டா அவர் மட்டும் முழுக்க போக நீங்க வெளியால இருக்கலாமாண்டா, அப்படி ஒரு சுயநலமா? என்ன சொல்லாப்போம் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பினார்கள். அவனுங்களை வச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு கதைப்போம். அந்த எலிய வச்சு இது பாப்பாங்களானே, மறந்தேத்தி பாப்பாங்களானே, அதுதான் பாக்குற வேலை தான் மகள். சரியோ, அவளை வச்சு நம்ம கதைப்போம் சரியா, அவனை வச்சு நம்ம கதைச்சு போட்டு இல்ல அதே மாதிரி நீங்க அதை ஜோக் மாதிரி மற்ற சொல்லக்கூடாது மாதிரி நீங்க அதுல ஜோக் மாதிரியே சொல்லிட்டீங்க. ஆனா அதுதான் உண்மை கதை. நீங்களே அந்த சொன்னா செஞ்சாலும் ஜோக்கா சொல்லி ஆக்களை நம்ம என்ன சொன்னாலும் வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்புறதுக்கு மனைகள் இருக்கானுகள். அது சரி சரியோ, நான் இந்த பெரிய தப்பு செஞ்சிருக்கேன். அது இல்லைன்ற சொல்லினு அது உனக்கு தெரியும் தானே. அப்படிதான் தப்பு செஞ்சும் நான் சொல்றது தேவவாக்கண்டு காசு அனுப்புறதுக்கு ஆக்கள் இதுக்கு தானே. என்னத்துக்கு நான் அவளை வச்சு கழிச்சேனா சொல்ல நீ என்னன்னு நான் கதைச்சா பிரச்சனை வரும் தானே. என்ன கழுவி ஊத்துங்க. எப்படி கழுவி ஊத்துங்க. எனக்கு நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் பண்றாங்க. அவங்கெல்லாம் பிடிச்சி பிளாக் பண்ணி விடுறேன். ஆனா நான் சொல்லுவேன் கருத்து சுதந்திரம் இருக்கணும்ண்டு. அதெல்லாம் சும்மா வீடியோக்கு நடித்தான். உள் மனசுல எல்லாரையும் பிளாக் பண்ணி தான் விடுறேன். உனக்கு தெரியும் தானே மகள் என்ன பத்தி. அடுத்ததாக வந்தேன்னா இப்ப நான் இதுல ஒரு சின்ன கதை, இது முதலே நான் சொல்லி இருக்கிறேன், அதே மாதிரி இதுலயே நான் சொல்லிக் கொள்றேன். என்னண்டா இப்ப உங்களுக்கு இதை சொல்லிக் கொள்றேன், உங்களுக்கு தான் இது சரியாக பொருந்தும். என்னண்டா சின்ன வயசுல ஒரு சிறுவன் என்ன செய்யறானுண்டா பென்சில களவெடுத்து கொண்டு வரானா சரியா. நம்ம களவெடுத்து கொண்டு வரும்போது அவங்களோட தாய் சொல்றாங்க, உன்னோட பென்சில் இல்லை, நானும் வீண்ட கஷ்டப்பட்டேன், நான் அப்ப நானும் வீண்றதுக்கு சரியான கஷ்டத்துல இருக்கிறேன், அப்ப வேண்டையில நல்ல விஷயம்தான் தம்பி நீ எடுத்துக்கொண்டு வந்தேன்னு சொல்லி அந்த களவுக்கு அந்த தாய் பாராட்டுறான் சரியா. அடுத்ததாக அவன் அடுத்த நாள் போயிட்டு அம்மா பாராட்டுறதானே அது சரியான விஷயம் அப்படின்னு அவன் நினைத்து கொண்டு அடுத்ததாக போயிட்டு அவன் என்ன செய்யறானுண்டா அடுத்த நாள் டீச்சர்ட பேக்குக்குள்ள போய் காசை களவெடுத்து கொண்டு வரேன். அப்ப தாய் எதுக்குன்னு சொல்றா, அம்மா கஷ்டப்பட்டேன் நான், அப்ப நீங்க இப்படி எடுத்துக்கொண்டு வர்றது நல்ல விஷயம் தம்பி, நீங்க இப்படி செஞ்சது நல்ல விஷயம் தம்பின்னு சொல்லி அந்த அம்மா பாராட்டுறா. அப்ப அவன் அப்படி அந்த களவில இருந்து அப்படியே திருட்டுக்கு போயிட்டு திருட்டு அப்படியே நிறைய பெரிய பெரிய கொள்ளைகள் எல்லாம் செய்யறான். அப்படியே செஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யறான்னு சொன்னா கடைசியில கொலைகள் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு கொண்டு போறான். கடைசியில் அதுக்கு பாராட்டு சரியா பின்னுக்கு இருந்து அவருக்கு அதுக்கான அவர் தப்பு செய்தாலும் அவருக்கு தாய் பின்னுக்கு இருந்து பாராட்டுறாங்க. அந்த விதத்துல அவாவும் அந்த என்னன்னு சொல்றது ஒரு இதுக்காக தன்னுடைய பிள்ளை அப்படியும் இருக்கலாம், அத மாதிரி தன்னுடைய பிள்ளை அப்படின்ற ஒரு ரீதியிலே அவங்க பாராட்டுறாங்க. கடைசி அவர் ஒரு பேங்க்ல களவெடுக்க போறார். அந்த ரீதியில அங்க களவெடுக்க போகும்போது கொள்ளையடிக்க போகும்போது அவங்க என்ன செய்யறாங்களா 2 பேர் தடுக்க அந்த தடுத்தவங்களையும் பேர் கொலை செய்யற கொலை செய்ய வேற
இது அவ்வளவு கதையும் எந்த குடும்பத்துக்கு பொறுத்து இல்ல சரியா நான் முதல்ல சொல்லி முடிக்கிறேன். அப்ப அந்த கொலைய வந்து செய்ததால அவரை கொண்டு போய் நீதிமன்றத்துல அப்படின்னா நீதிமன்றத்துல அவரை என்ன செய்யணும் என்றால் அவருக்கான தூக்கு தண்டனை இவ்வளவு காலம் செய்த தண்டனைகளுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது. அவர் சொல்றார் என்னுடைய அம்மாவருக்கு வர சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றார். அதே நேரம் அந்த தாயை கடைசி ஆசை என்று சொல்லுவீங்க தூக்கு தண்டனைக்கு அந்த ஆசைக்கு வந்து தாயை வர சொல்லுங்க நான் அம்மாவை பார்க்க வேணும்னு அவர் சொல்றார். அந்த ரீதியில அவங்களுடைய அம்மாவை பார்க்க அனுப்புறாங்க. அவங்க அம்மாவும் என்னுடைய மகன் என்ன கடைசியில பார்க்க ஆசைப்படுறான் போல என்று சொல்லி அவ போறா. அப்படி போக அவன் காதை தாங்குமான்னு சொல்லி போட்டு காதுலேயே இறுக்கி ஒரு அறை மறைஞ்சு போட்டு காதில் வெட்டி கடிக்கிறான். அவக்கு ரத்தம் ஊத்துனுது. நீ ஏன் நான் ஒரு சின்ன தப்பு செய்யக நீ கேட்கல, நான் அந்த பென்சிலை முதல் நீ எடுத்துக்கொண்டு வரைக்க நீ தட்டி கேட்டிருந்தால் நான் இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையில வந்து மாட்டி இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி அந்த பெரியவன் வந்து கேட்கிறான். சிறுவனா இருந்தவன் தானே. அந்த மகன் வந்து தாயை கேட்கிறான். இது தாய்க்கு மட்டுமா பொருந்தும்னு சொன்னா இல்ல, உங்களை வந்து சப்போர்ட் பண்ணினமே அவ்வளவு பேருக்கும் இது வந்து பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நீங்க ஒரு தப்பு செய்தீங்க, அதை நீங்கள் இப்போ இது வரைக்கும் ஒத்துக்கொள்ளாததுக்கு காரணம் வந்து அதுதான். அதாவது உங்களுக்கு நீ செய்தது சரி தம்பி, இது சூழ்ச்சி தம்பி, அப்படி தம்பி இப்படி தம்பின்னு வந்து சொல்றதால நீங்களும் இது வரைக்கும் நான் செஞ்சது தப்புன்றது சொல்லல. அதே போல அன்றைக்கு உங்களுடைய அல்லகை வந்து நாங்கள் செய்த தப்புக்கு இனி நாங்கள் இப்படியான தப்பு செய்யக்கூடாது என்று வந்து அவர் கொஞ்சம் திருந்திட்டார். அவர் ஒரு உங்களை விட கொஞ்சம் நல்ல படியனும் தான். அந்த படியன் சொல்கிறான் நாங்கள் தப்பு செஞ்சது இனி இப்படியான வார்த்தைகள் நாங்கள் கதைக்கக்கூடாது, அதால் தானே நாங்கள் உள்ளுக்கு போனோம்ன்ட்டு சொல்ல நீங்கள் அந்த வார்த்தைக்கு சொல்கிறீங்க நாங்கள் என்ன தப்பு செஞ்சு நாங்கள்ன்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ நீங்கள் திருந்தேலேண்டு தானே சொன்னீங்க அந்த அம்மாவுக்கெல்லாம் அடிச்சு எல்லாம் சரியா. உண்மையிலேயே நீ சொன்னது சரிதான் சரியா. ஒருத்தரும் திருத்துற மாதிரி அதுதான் நீங்கள் திருந்தி என்ன ஒருத்தரும் திருத்துற மாதிரி இல்ல. நான் ஒரு தரம் காசு அடிக்க கொள்ளையே இந்த வெளிநாட்டு ஜனங்களுக்கு நான் காசு அடிக்கணும்னு தெரியும் தானே. அதை விழிப்புணர்வு தந்திருந்தா நான் திருந்திருப்பேன். அதுகளை நான் காசு அடிக்க இல்ல. இப்போ சப்போர்ட் பண்றபடியா நீங்க திருந்துறதுக்கு கடைசி வரைக்கும் வாய்ப்பு இல்ல. திருந்தணும், நானே திருந்தணும். இவ்வளவு காசு ருசி கண்டுத்தேன் நான் சரியோ. நானே திருந்தணும், நான் திருந்த மாட்டேன். அதோட நான் தப்பு செய்யலையே. அதான் நீங்க அந்த காலத்துல இருந்து சொல்றீங்க தப்பு செய்யல தான். அது நீங்க காசு கொடுக்க போனீங்க, ஒரு இலக்கு பிள்ளைக்கு காசு கொடுக்க போனீங்க. நீங்க என்ன கதைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. என்ன நான் எப்படிங்க ரெண்டவா எப்படிங்க இருப்பேன். அது சரி சரியோ. கஷ்டப்பட்டது எனக்கிட்ட காசு கொண்டு வந்திருக்கு. நான் எப்படிங்க இப்ப நான் கொடுக்குற காசு அவர்கள் வேண்ட தானே. அதான் காலைல விழுந்து கும்பிட வேணுமே. கும்பிடாம இருக்கிறதோ காலைல விழுந்து கும்பிட எல்லாம் கூட காலை நக்கியும் விட வேணும் போல. அப்படி செஞ்சாலும் நல்லதுதான். என்ன மகள் நீ கேட்கிற கேள்வி கொஞ்சம் இடக்க முடக்க இருக்கு, சொல்லு என்ன பிரச்சனை. இல்லை அவ்வளோத்துக்கு ஒரு கோவம் பெறுதுன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலையும் அவ்வளோத்துக்கு கோவம் பெறுது, உங்களையும் கோவம் பெறுது. ஒரு பெண்ணுக்கு நடந்த இதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினா நாளைக்கு அவங்களோட வீட்டு பெண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை நடந்தால் அந்த ஆணுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா? என்னுடைய கேள்வி. ரோட்டால போய்க்கல அவங்களோட பிள்ளைக்கு வந்து தங்கச்சி எப்படி அப்படின்னு கேட்டாலே அவங்களோட அம்மா அப்பாவை என்ன செய்வீனா எல்லாரும் அடிப்பினம். அந்த ரோட்டால போற அந்த சும்மா அந்த என்ன சொல்றது ரோட்ல நிக்கிறபடி எங்களை என்ன செய்வாங்க. இல்ல உங்களை வந்தவங்க நல்லா நேசிக்கிறாங்க, அதால வந்து நீங்கள் என்ன தப்பு செய்தாலும் அது சரி. என்ன நேசிச்சு என்ன செய்ய போறானுங்க, என்ன நேசிச்சு அவன வீட்டு சோறு கறிகள் நான் ஆக்கி கொடுக்க போறணும். அவனை உழைச்சாதான் அவனுக்கு காசு. இவளில் என்ன நேசிச்சா எனக்கு வியூஸ் கூட போகுது, எனக்கு காசு வரப்போகுது, எவ்வளவு எனக்கு வருமானம் வரப்போகுது. இப்ப கோல் அடிச்சா ஏமாறுறாக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க வெளிநாட்டு மக்கள். இப்ப கோல் அடிச்சா அனுப்புவாங்க காசு. அண்ணா அது வந்து நடிச்சு காட்டுவேன். அண்ணா என்ன எல்லாரும் அடுத்து மிரட்டுறாங்கண்ணா, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணா என்று சொன்னேன்டா சரியோ. இப்படி அனுப்புவாங்க காசு. எனக்கு இன்னும் பிளஸ் பாயிண்ட் தெரியுமா. அடுத்ததாக வந்து என்ன இப்ப நீங்க சொல்றீங்க தானே உங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் வருது அப்படின்னு சொல்றீங்க தானே. ஆனால்
அது சில இடங்கள்ல வந்து அது மாறி சொல்லப்படுது. நீங்க கோலமிரட்டல் பண்ணுறீங்களாம்னு சொல்லப்படுகிறது. நீ சரியானதை கண்டுபிடிச்சிட்ட. எங்கட அண்ணன் ஒருத்தன் போட்டானே வீடியோ, சரியா? நான் தான் சொன்னா நீ சும்மா போடுறா, கம்ப்ளைண்ட் கிரியேட் பண்றா, மொக்க கூட்டங்கள். அடுத்ததாக வந்து நீங்க இப்ப போடுற வீடியோக்களும் பின்னுக்கு ஒரு சோகமாக ஒரு பரிதாபமாக உங்களை வந்து இன்னும் நிறைய பேர் கவர வேணும்ன்ற ரீதியில வந்து ஒவ்வொரு பேரையும் விட்டு நாங்க அப்படி கஷ்டப்பட்டோம், நாங்கள் அப்படி கஷ்டப்பட்டோம். வாழ்க்கையில எல்லாருமே கஷ்டப்படுறதான், சரியா? எல்லாருமே தப்பு செய்தால் தண்டனை அனுபவிக்க வேணும், அந்த ரீதியில் நீங்கள் அனுபவிச்சிங்க. ஆனால் நீங்கள் ஒரு பேக்ரவுண்டை பின்னுக்கு ஒரு சோகமான ஒரு பேக்ரவுண்டை போட்டு நீங்கள் ஏதோ தப்பே செய்யாத ஒரு ஆள், உங்களுக்கு வந்து ஒரு அசதி நடந்திருக்குது, ஒரு விதி நடந்திருக்குன்றீங்க. அப்போ அந்த வீடியோ என்னன்னா, அந்த வீடியோ ஏதாச்சுமே இல்லை அடுத்த வீடியோவாது அதை பற்றி என்னது கைக்கா? அதெல்லாம் வியூஸுக்கு நாடி தான் நான் செய்வேன். எந்த குடும்பம் ஒரு கள்ள குடும்பம், சரி? உண்மையிலேயே வீடியோ எடுக்கல நீ, எந்த குடும்பம் உண்மையிலேயே ஒரு கள்ள குடும்பம், சரியோ? நான் 2 காசு ருசியை கண்டுட்டு அதுகளும் இப்ப யூடியூப் செய்ய தொடங்கிட்டுகள், சரியா? அதனால வந்து அதுகள் எப்படி இருந்தாலும் போடட்டும், விடு, சரியா? அதுகளுக்கு காசு அணை வேணும், எப்படி இருந்தாலும் போடட்டும். ஒன்று தெரியுமோ, என்னை பத்தி நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் பண்றாங்க. அவளை வேறையும் வந்து நான் என்ன செஞ்சேன்னா கமெண்ட்ஸை டெலிட் பண்ணி விடுறேன். ஆனா நான் சொல்லுவேன் கருத்து சுதந்திரம் உண்டு, சரியா? நம்மளுக்கு தெரியும் தானே. அடுத்தது என்ன செய்ய போறோம் தெரியுமோ? இப்ப தேர்தல் கேட்கிற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது எனக்கு. தேர்தல் கேட்டேன்டா, ஆனா நல்ல குடும்பத்துல இருந்த ஆம்பளைகள் குடும்பத்துக்கிட்ட மட்டும் நான் பிரச்சாரம் பண்ணிடக்கூடா. ஏன் நடுகளு அடிக்கிற அடியிலேயே எனக்கு கையால உடைச்சு போட்டுருவானு. என்னன்னா அவ்வளவு கேவலமா காய்ச்சிருக்கேன் மகள், சரியா? நான் அவங்ககிட்ட சொல்றேன், நான் அவ்வளவு கேவலமா காய்ச்சிருக்கேன். ஆனா இந்த முக்குச்சனங்கள் என்ன ஏதோ அரசியல்வாதியாகும், சரியா? நீங்க சொல்ற வார்த்தை வந்து பிள்ளையான வார்த்தையா? மொக்குச்சனம்னு சொல்றீங்க. மொக்குச்சனம் இல்ல, உங்கள உள்ள ஒரு அன்பு, அதீத ஒரு பாசம். நீங்க செய்யறது சரி, நீங்க உண்மையிலேயே ஒரு நல்லவன் வெல்லவன் அப்படின்ற நீங்க அப்படி சொல்லக்கூடாதுண்ணா. மொக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க பிரயோகிக்க கூடாது. அவங்க உங்களை வந்து நம்புறாங்க, அவங்கள தப்பு சொல்லல. அது நீங்கள் இதுக்கு வந்து சரியா உங்களோட நீங்கள் ஒரு மனிதன்டா உண்மையிலேயே ஒரு சரியா ஒரு கவலைப்பட்டு திருந்த வேண்டிய ஒரு ஆளண்ணா. நீங்க இப்படியும் என்ன நம்புறாங்களே, நான் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்க வேணும், ஒரு அவங்களுக்கு ஒரு இனியாவது நான் ஒரு நல்லதை செய்ய வேணும் நினைக்க வேணும் இல்லையா? நீங்க இப்படியான வார்த்தைகளை நீங்க சொல்லக்கூடாதுன்னா. அதுகள் இப்படி ஏமாளியா கோமாளியா இருக்குதுகளே, சரியா? அதுதான் இந்த பிளஸ் பாயிண்ட், சரியா? அதுதான் என்னோட டார்கெட், சரியா? நான் என்னதான் கல்வி ஊத்தினாலும் அதுகளை, சரியோ? அதுகள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏனென்றா அதுகளுக்கு நான் போஸ்ட்மேன் மேல பார்த்து கொடுத்துட்டேன். எவனும் அனுப்பினவன் காசு, சரியோ? எவனும் அனுப்பினவன் காசு கொண்டு போய் கொடுத்த என்னத்தானே தெய்வமா மதிக்குதுகள். ஒண்ணு தெரியுமோ, எத்தனை பேர் அனுப்பின காசை நான் கொடுக்கல, அது தெரியுமா உனக்கு? எத்தனை பேர் அனுப்பின காசுக்கு எனக்கு கோலடி இன்றைக்கு போட்டு காலமே போட்டுது காசை போட்டுது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் காசை போட்டுது பின்னேறதுக்கு கோல் அடிப்பாங்க. தம்பி கொடுத்தாச்சு உண்டு, நான் சுத்திடுவேன். அண்ணா கொஞ்சம் வேலையா இருக்குன்னா சரியோ, நான் ஒரு கிழமையால கொடுக்கணாண்டு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்டா, போன விளக் பண்ணி போட்டேன். போன விளக் பண்ணி போட்டு வளைச்சு மதில் ஒன்று அடிச்சுட்டேன். அந்த மாதிரி நான் கேட்குற பதில் உண்டு உங்களுக்கு அண்ணா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்கள்ட்ட ஃபோன் நம்பரை கொடுத்தா அவங்க வந்து அப்படி நிறைய பேர்கிட்ட வேண்டி போடுவாங்க, தங்களுக்கு போகிற பணம் தெரியாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறீங்க தானே? இப்போ ஹெல்பிங்கில் வந்து நீங்கள் அவங்களோட நேரடியாகவே இந்த நம்பரை கொடுக்க சொல்லி சொல்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வார்த்தை சொல்கிறீங்க? அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணினாலும் உங்களுக்கு தெரியாண்டு சொல்கிறீங்க தானே? என்ன நான் கேட்குற கேள்வி, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இப்போ நீங்கள் ஒரு ஆளை வீடியோ எடுக்கிறீங்க தானே, ஹெல்பிங் வீடியோ, அவருக்கு வர பணத்தை நான் வந்து அவருக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு அண்ணா உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து அடிக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவருக்கு நீங்கள் நேரடியாக நீங்கள் உங்கள்கிட்ட அவங்கள்ட நம்பரை நேரடியாக கொடுக்க வேண்டாமண்ணா, சரியா? நீங்கள் என்ன செய்யலாமண்டா, உங்களுக்கு கால் பண்ணுறண்ணாவிட்ட நீங்கள் அந்த அவையின் அக்கௌண்ட் நம்பரை போட்டுவிட்டு அவையின் அக்கௌண்ட் நம்பருக்கு நேரடியாக போடலாம் தானேண்ணா. நீங்கள் ஏன் உங்களோட வைதாண்டி ஒரு 2 மாதம் 3 மாதம் விட்டால் அதுக்கு வந்து பேங்கில் வட்டி வருமுண்டு ஒரு காரணத்துக்காகவா 2 மாதம் 3 மாதம் கழிச்சு கொண்டு அந்த காசை கொண்டு கொடுக்குறீங்க, பேங்கில் வட்டி வருமுண்ட காரணத்துக்காகவா, இல்லாடி என்ன காரணம்? அப்படி என்ன சரியா சொல்ற?
கொஞ்சம் மண்டையில மூளை இருந்தா உனக்கு இருக்கிற மூளை அனுப்புறவங்களுக்கும் இல்லையே, அதானே இல்லன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க நேர்மையா இருக்கிறீங்கன்னு தானே சொல்றாங்க. என்னத்தை வச்சு சொல்றாங்களோ எனக்குண்டா தெரியும். அது தெரியும் தானே, நீங்க அதுக்கேற்ற மாதிரி புழுடா விடுவீர்கள் போல. விட்டு சுத்தொண்டு பனைமரத்துல தேங்காய் மரம் முளைக்குது சரியோ, அதை நம்பி வேணும். நீங்க சொன்னா நம்பி வேணும். நம்பக்கூடிய ஆக்கள் தானே நீங்க பனைமரத்துல தென்னங்க என்ன தேங்காய் காய்க்குதுண்டால நம்பி வேணும். உண்மையாதான். ஏன்டா அவ்வளவுக்கு நான் அதுக்குள்ள ஏமாத்தி வச்சிருக்கேன். எனக்கு நிறைய ஆண்டிஸ்மா இருக்கு. இந்த கட்டில கொஞ்சம் படுத்து കഴിக்கலாமோ? உங்களோட ஹஸ்பண்ட் டேஸ்வாதான் எப்படி 2 ஆண்டிஸ்மா இருக்குங்க, ஹஸ்பண்ட் அங்கால இருக்குங்க, நான் படுத்து கையை போட்டுலாம் கழிச்சு கொண்டிருப்பேன். உனக்கு தெரியுமா அது? ஆனா உங்களுக்கு ஹஸ்பண்ட் பேசுவாருன்னு, ஹஸ்பண்ட் பேசுவார். என்ன நீ செருப்பு எடுக்க? எனக்கு செருப்பு தான் எடுக்க வேணும். இந்த கதைக்கு செருப்பு எடுக்காம என்ன, நான் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பெண்ணுண்டா செருப்பு தான் எடுப்பேன். அப்படி அதுகள் இல்லையே பாத்தியா. 6வது பெட்ல போயிட்டு வந்து உருண்டு கழிக்க விடுங்களோ, அதுகள் விட்டதுகள். அதுகள் செருப்படுத்த அடிச்சிருந்தா நான் ஏன் போய் அப்படி செய்ய போறேன் சொல்லு. சரி மகள், வேற கேளு மகள். எத்தனை வயசு தான் இது அப்போது மகள் போட்டியது? 15. இப்ப 15 வயசு தானே வந்திருக்கு மகள். சரி சொல்லு மகள். நீங்க தான் சொல்ல வேணும். அதாவது வந்து நீங்க முதலாவது ஒரு ஆளை விட்டீங்க, 2வது ஒரு ஆளை விட்டீங்க, இப்ப 3வதா இன்றைக்கு வாரீங்களோ நாளைக்கு வாரீங்களோ தெரியல. இன்றைக்கு வந்தாலும் எனக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும் சரியோ. எனக்கு ரசிகர் இருந்தாலும் அதை விட வந்து எதிரானவர்கள் இருக்காங்க. அண்ணா நான் ஒன்றே உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன், நாங்கள் வந்து உங்களுக்கு எதிரி இல்லையண்ணா, சரியா? வடிவா புரிஞ்சோளுங்க, நாங்க உங்களுக்கு எதிரி இல்லையண்ணா. நீங்க ஏமாத்துறவங்களை வந்து ஏமாத்தாதீங்க அப்படின்ட்டு தான் சொல்றோம். நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ஒரு திருந்தி ஒரு நல்ல வீடியோ போடுவீங்கண்டா நானும் உங்களுக்கு ஒரு காலத்தில் ஃபேன்ஸாக தானே இருந்தேனாங்க. நீங்கள் ஒழுங்காக திருந்தி மறுபடியுமாக அவ்வளவு எனக்கு என்ன கோவம் தெரியுமாண்ணா, இவ்வளவு பேரே நீங்கள் ஏமாத்துறீங்க, அவங்களும் கண்ணை முடிக்கொண்டு அதை நம்புகிறாங்க. அதால் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு துரோகம் செய்றீங்க. அது வந்து எனக்கு சரியான ஒரு கவலையாக இருக்குது. நீங்கள் திருந்தி ஒரு நல்ல மாதிரி நல்ல வீடியோ போடுங்கண்ணா. நாங்களும் அதே மாதிரி எத்தனையோ பேர் உங்களுக்கு எதிராக இருக்கணும். அவங்களும் வந்து இப்போ எல்லாருமே உங்களுக்கு எரிச்சல் என்று நினைக்காதீங்க. நீங்கள் அப்படி வேணும் பார்த்து சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கு உண்மையான காரணம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து சொல்கிற பார்த்து என்ன எரிச்சல்ன்றீங்க. அவங்கள எரிச்சல் படுறதுக்கு உங்களை விட எத்தனையோ டொப்பில் இருக்கிறவங்கள பார்த்து எரிச்சல் படாதவங்க உங்களை பார்த்து எரிச்சல் பட போகிறாங்களா? அந்த வார்த்தையை வந்து பிரயோகிக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சதி கிதி அந்த வார்த்தையை கதைக்காதீங்க. உங்களோட வீடியோவில் கிடக்கு நீங்கள் அந்த பிள்ளைய பற்றி தப்பாக கழிச்சது கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் படித்த நீங்கள் டிகிரி படித்த நீங்களா பன்னாங்கடி படித்த நீங்கன்றீங்க. அதை அந்த படித்தவங்களுக்கு ஒரு பண்பு இருக்கும், அந்த பண்பு உங்கள்கிட்ட இல்லை. அந்த பண்பை வந்து கொஞ்சம் வளர்த்து கொள்ளுங்க. ஒரு நல்ல மாதிரி வீடியோ செய்யுங்க. நாங்களும் உங்களோட வீடியோவை பார்ப்போம். நீங்கள் மறுபடியுமாக நீங்கள் போகிற வீடியோக்களில் வந்து தப்பாகவே நீங்கள் கதைக்கிறீங்க. அது வந்து நீங்கள் வந்துட்டு நான் செய்தது ஒரு சில வார்த்தைகள் எனக்கு கதைக்க மாறி கதைச்சிட்டேன் சொறி ஒரு வார்த்தை கதைச்சிருந்தீங்கண்டா சத்தியமாக சொல்கிறேன் அண்ணா, நான் கூட உங்களுக்கு ஒரு திருப்ப ஒரு ஃபேன்ஸாக மாறி இருப்பேன். உங்களோட வந்து திருப்ப உங்களோட வீடியோவில் வந்து நாம் பயணிச்சிருப்போம். ஆனால் நீங்கள் இப்போவும் வந்து உங்களேன்னு தப்பில்லை. நான் சொன்னேனே அந்த கதையில் வந்து தப்பில்லைன்னு அவங்க அம்மா சொன்னாங்களே, அது மாதிரி உங்களுக்கு சில பேர் சப்போர்ட் பண்ணுறபடியாத்தான் நீங்கள் இன்னும் திருந்தாமல் இருக்கிறீங்க. அதான் என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன சொல்ல இருக்கிறீங்க இதுக்கு? என்ன சொல்றதுக்கு ஒன்றுமில்லை. என்ன திருத்திருந்தா பரவாயில்ல. திருத்த எல்லாருமே திருத்தி தான் நீங்க திருந்த பண்ண இல்ல. உங்களுக்கு ஒரு சுய அறிவு இருக்குது. நீங்க ஒரு பெரிய பட்டதாரி தானே. அப்ப பட்டதாரி படிச்சவர் ரெண்டபடியா உங்களுக்கு ஒரு மண்டையில அறிவு உண்டு இருக்குத்தானே. மண்டையில அறிவில்லாதவன் கதைச்சா இதுக்கு எடுக்கொண்டு இருக்கலாம். நீங்க படிச்சு பெரிய பட்டதாரியா இருக்கிற உங்களுக்கு வந்து யாரும் சொல்லிதான் திருந்த பண்ண இல்லையே. உங்களுக்கு ஒரு மண்டையில ஒரு மூளை இருக்குன்னு தானே. ஏன் மண்ணாங்கட்டியா மண்டையில கிடக்கு? யாக்களுக்கு முன்னுக்கு இருக்கிற கேள்வியா மகள் கேட்கா என்னென்ன மகள் இப்ப வந்து காசு ருசியான மகள். காசு ருசி இருந்த இடத்துல இருந்து சாப்பாடு சரியோ. வெளிநாட்டாக்கள் எனக்கு எவ்வளவு பேருக்கு அனுப்புற காசு வந்து நான் அடிச்சு தானே இருக்கேன் சரியோ. அடிச்சு ஆனா அவங்களுக்கு அது தெரியுதா இல்லாட்டி தெரியலையா? இப்ப நீங்க வந்து 3 வருஷமா தானேன்னா யூடியூப் சேனல் வச்சுக்கிறீங்க சரியா. ஒரு 10 லட்சம் ரூபா ஒரு மாசம் உங்களுக்கு வருமானம் வருதுண்டா கூட நீங்க பட்டதாரி தானே. சொல்லுங்களேன், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 1,20 லட்சம் சரியா. நீங்க 10 லட்சம் தான் உங்களுக்கு வருமானம் ஆகக்கூடியதை 10 லட்சம் தானே, அதுக்கு கூட வராது உங்களுக்கு சரியா.
1,20,00,000 சரியா? 3 வருஷத்துக்கு கணக்கு பாருங்களேன் எவ்வளவு. 3,60,00,000 தான் உங்களுடைய சொத்து மதிப்பாக இருக்க வேணும் சரியா? ஆனால் உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு? 12, 12, 9. அப்ப என்னண்டா அவ்வளோ வந்தது? அதை வந்து அந்த உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினுமே அது அவைக்கு விளங்குதா இல்லாட்டி விளங்கு இல்லையா? இல்லாட்டி அன்பளிப்பாக நான் கேட்குறேன். நீங்க இதுல இந்த ஹெல்பிங் சேனல் செய்ய வந்த காரணம் என்ன? மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் தானே வந்து நீங்க பெரிய ஒரு கடவுளமாய் தானே நினைச்சு வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு மகான்மாய் தானே உங்களுடைய அம்மால இருந்து எல்லாருமே சொல்லினா பெரிய ஒரு ஏழைகளுக்கு வந்த நாயகன், ஏழைகளுக்கு வந்த தலைவன், ஏழைகளுக்கு வந்த இறைவன் என்றும். அப்போ இறைவன் வந்து தனக்குண்டு ஒன்றும் வச்சு கொள்ள மாட்டான், மக்களுக்கே அவ்வளோதையும் கொடுத்து கொள்ளுவேன். உங்களுக்கு அந்த என்னதுக்கு கிஃப்டாக வேணும்? உங்களுக்கு பிறந்த நாளுக்கு வரதெல்லாம் உங்களால் சொல்ல முடியாது. அவங்க ஒரு பாசத்தின் நிமித்தமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணினோம்டா உங்களுக்கு சொல்ல தெரியாதா? அதை வந்து ஒரு ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்ல தெரியாதா? அதே போல் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஏழையை வந்து நான் சந்தோஷப்படுத்துகிறேன் அவங்களுக்கு வந்து போகும்போது அவங்கள சிரிக்க வைக்கிறேன், அதுக்காக தான் நான் ஜோக் கதைக்கிறேன்றீங்களே. அவங்கள சந்தோஷப்படுத்த வேணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் போய்க்கல உங்களோட கண்ணாடி, உங்களோட ஷூ, நீங்கள் போடுற உடுப்பு 300 ரூபா உடுப்போட தெரியுங்க. நீங்கள் இப்போ 10,000 ரூபா உடுப்பு 12,000 ரூபா உடுப்போட தெரியுறீங்க சரியா? கண்ணாடி, கைமுட்டை மோதிரம், கழுத்து முட்டை மோதிரம், அப்படி ஏழைகளுக்கு முன்னால் போய்க்கல. நாங்கள் இப்படி இல்லையே போய்க்க காரு அப்படி போய்க்கல. அந்த ஏழைகள் பார்த்து கவலைப்பட மாட்டாங்களா? ஒரு சின்ன பிள்ளைய பார்த்து நீங்கள் அந்த வீடியோ கேட்க பெரியாக்கள் அப்படின்னு காட்டினா அந்த சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு இப்படி ஒரு கார் இல்லையே, அந்த அண்ணா போட்டுக்கிற மாதிரி ஒரு சங்கிலி இல்லையே, அந்த அண்ணா போட்டுக்கிற மாதிரி ஒரு மோதிரம் இல்லையே, அந்த அண்ணா இருக்கிற மாதிரி நாங்கள் ஒரு கூலிங் கிளாஸ் ஏழைகள் என்ற வீட்டுக்கு போகும்போது நீங்களும் ஒரு நோமலாக வந்து என்ன ஒரு டிஷர்ட் ஒரு நார்மலாக போகலாம் தானே. அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீங்கள் போகக்கூடாதானே. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குன்னு தானே நாங்களும் இப்படி இருக்க வேணும்ண்டு. நீங்கள் இது செய்கிறதெல்லாம் சரியா? நீங்கள் படித்த பட்டதாரியா? ஏனுண்ணா எனக்கு செருப்பால் அடிக்கமா இருக்கு கொஞ்சம் வீட்டை போயிட்டு ஆன்டிமாரோட கொஞ்சம் கோல் கச்சாதான் இந்த டிப்ரெஷன் கொஞ்சம் குறையும், ப்ரெஷர் கொஞ்சம் இல்லை. இப்பவும் நீங்க ஒரு பெரிய ஒரு பாவப்பட்ட நீங்க பெரிய ஒரு இது மாதிரி ஏதோ உங்களை பெரிய சதியில விழுத்திட்டாங்க. நீங்க ஒரு பெரிய தலைவன்ன்ற மாதிரி தானே ஒரு பின்னுக்கு ஒரு பேக்ரவுண்டும் அப்படி போட்டு ஒரு பெரிய ஒரு தலைவன் பெரிய ஒரு புளுத்தி மாதிரி தானே நீங்க ஒரு வீடியோக்களை போடுறீங்க. அப்போ நீங்க திருந்தலை, அதுதான் என்னுடைய கருத்து. சரி, உங்களோட கருத்தை சொல்லி முடியுங்க. நான் உண்மையிலேயே திருந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றா வந்து என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு கள்ளன் தானே சரியா? நீ அந்த கள்ளன் தெரிஞ்சும் எனக்கு காசு அனுப்புறதுலண்டா அதுகள் உண்மையிலே ஒரு மடையன். நான் திருப்பவும் சொல்றேன்னா நீங்க இதுக்கு சொறி கேட்க வேணும். மடையன்ன்ற வார்த்தையை நீங்க வந்து பிரயோகிக்க கூடாது. அவங்க உங்களை ஒரு கண்ணை மூடிக்கொண்டு சரியா ஒன்றுண்டலி கிடக்குறத பச்சை நிறம் வச்சுக்கொள்ளுங்களேன். பச்சை நிறத்தை கண்ணை மூடிக்கொண்டு இது சிவப்பு நிறம் என்று சொல்ற மாதிரி தான். அதாவது உங்களை அப்படி நம்புறாங்க, கண்மூடித்தனம். நீங்க வடிவா புரிஞ்சு கொண்டு படிச்சதை கொஞ்சம் காட்டுறீங்க இதுல. அப்படி சொல்லக்கூடாது அண்ணா, நீங்க அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது சரியா? ஏனென்றால் உங்களை நம்புறாங்க. இதுக்கும் சொறி கேட்க மாட்டீங்க. நீங்க மடையன்னு சொன்னதும் பிள்ளைய இல்லை, அதுவும் சரிதானே? அதுக்கும் அவங்க இதண்ட மாட்டாங்க. அந்த புள்ளியே அப்படி கழிச்சதுக்கு அவங்க இதண்டாதவங்க மடையன்னு கழிச்சதுக்கா இதண்ட போறாங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முதலாவது காரணம் அந்த கொலை மிரட்டல் வந்துருக்கு. அந்த வீடியோ எடுத்து தானே நீ வந்த. நீ உண்மையிலேயே சும்மா போடுன்னு சொன்னது நான் தான். சும்மா போடு நம்மள கம்ப்ளைண்ட பார்த்து நம்மளுக்கு வியூஸ் போகும்போது சொன்னது நான் தான் சரியோ? ஆனா 2 ஆதரவாளர்கள் தான் சில ஆட்களுக்கு மிரட்டெல்லாம் விட்டது சரியோ? நீங்களும் விட்டுருக்கீங்க தானே உங்களோட ஓடியோ எல்லாம் வழியால வந்து சத்தம் போடக்கூடாது சரியோ? என்ன சரி ஓகே. அதனால வந்து சரியோ பதவிகளை நம்பி எங்களுக்கு நியூஸ் கூடட்டு பண்றதுக்கு நடிதான் இருக்குது சரியோ? ஆனா நான் எப்பயுமே மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஒன்றும் செய்யவும் மாட்டேன் சரியோ? கடைசியா இந்த வீடியோ ஒன்று சொல்லி முடிச்சு கொள்றேன் நான். என்னென்றால் அந்த கதையில நான் சொன்ன மாதிரி தான் இப்போ உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணினோம். இதை வந்து நீங்களும் சரி நான் செய்தது சரி என்று சொல்லி நீங்களே திருப்ப இதே மாதிரி தான் வீடியோவில் கதைக்க போறீங்க. பெருசாக போய் மாட்டும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு நீங்க அப்படி இந்த நான் சொன்ன காதை கதையை கடிச்ச கதை அதை மாதிரி நீங்க கடைசியா அவங்க இப்படி எனக்கு ஒன்றும் சொல்லாதாலே நான் அவங்க எனக்கு இப்படி
செய்யறத சரி நீ சரி தம்பி என்று சொல்றதால தானே நான் அவ்வளவுக்கு வந்து நின்றன் என்று வந்து நீங்க கடைசியில யோசிப்பீங்க. இதுதான் என்னுடைய கருத்து. பெருசாக மாட்டுவீங்க, அதுல நீங்க யோசிப்பீங்க, நீங்க திருந்தாட்டி கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பீங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன். உங்களுடைய கருத்து? ஒன்றுமில்லை. சட்டம் தன் கடமையை செய்யும். எனது சேவையினை தொடர்ந்து நான் வெளிநாட்டு மக்களை நான் ஏமாற்றியே தீருவேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம்.